ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற நாம் தமிழர் உறவுகள் இருக்கையில் வந்து அமருமாறு என்ன இந்த கரகாட்டமா நடக்குது. முதல்ல கொடுத்துரும். இது ஆண் குழந்தை. அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைய சடை பின்னி புட்டு வச்சு பூ வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி நம்ம பேர் வைக்கணும்னா வெண்ணிலான்னு வச்சேன். நீங்க மேடையில் ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறது, இதெல்லாம் கூட முழக்கம் போடுறது. நான் தமிழர், நான் தமிழர், நான் தமிழர். கட்சி பேராடா முழக்கம்? கட்சி பேரா? இப்ப காங்கிரஸ் கொண்ட காங்கிரஸ் காங்கிரஸ் எடுத்துவாங்க. இமாயன் அவர்களே, அமுதா நம்பி அவர்களே, அவங்க இருக்காங்களே, அவர்களை சுண்ணாம்பு அவர்களை அதை விட்டு எல்லாத்துலயும் நானே நிற்பேன். சாகனம் முதல்ல போறியா போறியா அவர்களே, மாவட்ட செயலாளர் அவர்களே, அவர் இவர்களெல்லாம் இருக்கட்டும். செய்தி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தேர்தலில் இதனால எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க 4 வார்த்தை பேச முடியுமா? முடியாதா? பேசிட்டே இருக்கு. இல்லைன்னா வாயை முடிக்கிட்டு கீழே உட்காரு. பெருந்தலைவர் மேடையில் இருக்கும்போது ஒருத்தர் பேசிட்டு, இவர் யார் என்று தெரிகிறதா? அவர் பார்த்துட்டாரு. இவர் தெரிகிறதா? இவர் எப்பேற்பட்ட சட்டையை பிடிச்சு உட்காருனே உட்காருன்னே. என்ன யாருன்னு தெரியாம எவ்வளவு பேர் பிடிக்க? பேச செய்திருந்தா பேச, நான் உட்காரு, வேற ஆளுக்கு நேரம் கொடு. வேற ஆள் பேச சொல்லப்பா. இதை நான் செய்யறதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சேன். பேச செய்திருந்தா பேசு, இல்லைன்னா அண்ணா அந்த வாய்ப்பை வேற ஆளுக்கு கொடு. அவன் நல்லா பேச தயாராகி வந்திருப்பான், அவனுக்கு நீ தட்டி பிரிக்கிறான் அந்த வாய்ப்பை. ஒரு தடவை உனக்கு வாய்ப்பு கொடுத்தா அடுத்த தடவை நீ கேட்காத. சுழற்சி முறையில் பேசப்பாரு. அண்ணன் பேசாத கார்த்திக் இருக்கான், பேசாத சல்மான் இருக்கான், பேசாத அபு இருக்கான், அவனுக்கு ஒரு தடவை கொடு. அப்படின்னு சுழற்சி முறையில் நீ சொல்லு. உன்னுடைய தலைமை பண்பை, பெருந்தன்மையை, பெருவுள்ளத்தை வளர்த்துக்க. அதை விட்டு எல்லாத்துலயும் நானே நிற்பேன். சாகனம் முதல்ல போறியா போறியா? சும்மா என்ன தியாகம் பண்றது? போன தடவை நான் பேசிட்டேன், இந்த வாட்டி தம்பிகள் கொடுங்க, அவன் பேசுறேன். அடுத்த ஒரு இடத்துல நான் பேசுறேன். அவன் வந்து அன்னை இதுல எனக்கு சரிவா கருத்து இருக்குன்னு நான் பதிவு பண்றேன். பண்ண இது ஓங்கச்சி ஓமேட. அதை விட்டு எல்லாத்துலயும் நானே பேசுவேன். பேசுறது திருப்பி பேசுறது, அதை பேசக்கூடாது. பேசக்கூடாது. நேரம் பொன்போன்றது அல்ல, நேரம் உயிர் கொண்டது. நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை தெரியாது. உனக்கு நீ பாடு பேசிட்டு எதனால் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஆக அந்த வகையிலே இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இந்த இடத்திலே நான் இது குறிப்பிட வேண்டும் என்று பல நாட்களாக எண்ணிவிட்டேன். என்னடா அதை சொல்ற சொல்ற என் பங்காளி வடிவல் சொல்ற, என்னப்பா குறிப்பிட விரும்ப குறிப்பிடுப்பா. நேரம் வரைக்கும் நேரம் வரைக்கும் படம்னா எங்க அப்பா பால்மந்திரா படம், எங்க ஐயா மகேந்திரன் படமா இருக்கணும். ஒரு பிரேம், ஒரு கட்டம், ஒரு உரையாடல், ஒரு நகர்வு தேவையில்லை. அப்படி இருந்தா பேச்சு, மேடை பேச்சு எடிட் பண்ணி அப்படி பேச்சு வேணுமா? எங்க மாமா காளிமுத்து பேச்சு, எங்க ஐயா வைரமுத்து பேச்ச போட்டு கேட்டு ஒரு உதிரி ஒரு வார்த்தை இருக்க, தேவையில்லாத வார்த்தை. 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் சரிவா கருத்து வணக்கம், கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு போனிதானே. இமாயன் அவர்களே, அமுதா நம்பி அவர்களே, அவங்க இருக்காங்களே, அவர்களை சுண்ணாம்பு அவர்களை என்ன தியாக போட்டு இன்சை கூட்டு அங்க 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 இருந்து தெரியுமில்ல. அது முன்னாடி என்ன பண்ணி தமிழ் இனமே நான் அவர் அவரே இவரே வருக வருக இந்த பதாக வைக்கல நான் திரும்பி போயிடுவேனா? தெருவுங்க இந்த கர்மத்தை பார்த்து ஒழிக்க தாண்டா நம்ம இந்த வேலையை செய்யலாம். ஒழிக்கத்தான் நம் முன்னவர்கள் படத்தை போடு, அவன் சொல்லி வச்ச பொன்மொழிகளை போடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாமக்கல் கவிஞர் போடு, அதை போடு. என்ன தியாகம் ஒண்ணு போடுறது, முழக்கம் போடுறது. நான் தமிழர், நான் தமிழர், நான் தமிழர். கட்சி பேராடா முழக்கம்? கட்சி பேரா? இப்ப காங்கிரஸ் கொண்ட காங்கிரஸ் காங்கிரஸ் எடுத்துவாங்க. பிள்ளை நான் சரியா வளர்க்கல, நீ என்னையில செருப்பிட்டு இருப்பான். என்னடா கட்சி வச்சிருக்கான் சீமான்? எத்தனை கொள்கை முழக்கம் இருக்கு. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிற்போம். எவ்வளவு முழக்கம், உறுதிமொழி பூரா முழக்கம் நம்ம போட வேண்டியதானே. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எங்கள் வெற்றி அதை சொல்லும். இது சொல்லி இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இது எவ்வளவு இருக்கு, எத்தனை தத்துவ முழக்கங்களை வச்சிருக்கோம். அதெல்லாம் விட்டு நாம் தமிழர்னு கத்துறது. சாலையில போகும்போது இவரே போக்குவரத்து காவலராக, அவன் சாலையில இருமருங்க, யார் வர்றது, யார் இவ்வளவு என்ன பத்தி, இவன் பைய ஒழுக்கமா வச்சுட்டு போனாலே போதும். அவன் பிள்ளைய குட்டி குட்டிட்டு மனைவி குட்டிட்டு இருசக்கரத்துல வந்துட்டு அவனை போய் இப்படி போடு. யாரோ என்ன பண்ண, அவன் பாதைக்கு போய் இவத்தானா பின்னாடி வர வண்டி என்னைய பிடிச்சிப்பான். நான் பாட்டு வருவேங்க, அவன் பாட்டு போக வேண்டியதானுங்க. இவன் இங்க அவன் எல்லாரும் அங்கிருந்து கடையில் இருந்தா யாரா வரான்னு சீனா. இப்பவே இங்க அலப்பறையா இருக்கு. இது முதலமைச்சரானா என்ன ஆகுது? எனக்கு 10 ஓட்டு இருக்குன்னா அதுல ஒத்த ஓட்டாக்கி 9 ஓட்டம் ஊரான் போடுறது. இங்க இருந்து பின்னாடி அவனை சத்தம் போடுப்பான். அவன் அந்த வண்டியில் இருக்க யாருப்பா, அவன் எண்ணி கொடுப்பான். அதுக்கு நீ என்னை வரவேற்கிறதுக்கு எதுக்கு ஊர்வலமா கூட்டி போற? நீ கூட்ட மேடைக்கு நான் வந்துடுவேன்.
அப்படி சக்கரத்தை வச்சுக்கிட்டு நான் நமிதா நயன்தாரா மாதிரி எல்லாரும் என்னை பார்க்கற மாதிரி இவங்க முன்னாடி வெளிச்சத்தை போடுங்க எல்லாரும் பார்க்கட்டுமே. அது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த அரசியல முடிங்கடா. என்ன ஏன்டா லைட் போட்டாலும் இருக்காதான் இருப்பேன். அது என்ன பண்ண சரிப்பா, இதெல்லாம் மாத்திக்கணும்பா. இன்னும் அண்ணன் அப்படியே வச்சு பண்ணாதேப்பா. குழந்தைகள்கிட்ட ஒரு பொம்மை கொடுத்தா கூட பொறுப்பா அப்படி பிடிச்சிருக்காரு. ஆனா இந்த பொம்மையை நீங்க பிடிக்கிற பிடிங்க ஒரு அளவில்லாத பிடி பிடிச்சுனா பார்த்து விளையாடுங்க. அதெல்லாம் தனி ஒரு கூட்டத்துக்கு அண்ணன் வரேன்னா ஒரு சார்ஜ் வரைவிட்டு 8 மணிக்கு அண்ணன் காலை உணவு, 10 மணிக்கு முக்கியமான 10 மணி வரைக்கும் சந்திப்பு, கட்சியில புதுசா சேர்ந்த உறவுகளோடு படம் எடுக்கிறாங்க. 2 பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். அவங்களுக்கு இந்த பேர் அவங்களே எழுதி முதல்ல கொடுத்துடும். இது ஆண் குழந்தை. அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில பாத்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைய சடை பின்னி புட்டு வச்சு பூ வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி நம்ம பேர் வைக்கணும்னா வெண்ணிலான்னு வச்சேன். இந்த வெண்ணிலா வேணா முன்னாடி வந்து அதை பார்த்து தொலைச்சு அந்த தருணத்துல வெண்ணிலா சரி பேர் வச்சேன். அது ஆம்பளை பிள்ளை வெண்ணிலா வந்து அது சமூகத்துல பெரிய குற்றம். விலைவாசி ஏறி போச்சு, அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு. காரணமா முடிச்சவங்க ஏன்னா எனக்கு எதிரி நீங்க தான்டா. நான் பாட்டுக்கு நான் விழிச்சுட்டு தான் போறேன். மிளகாப்பொடியை கண்ணை போட்டு ஐயோ அவன். அதனால என்ன நினைவு எழுது, நீ பேர் வச்சிருக்கியா இல்லையா? குலசாமி பேர் இல்லை எனக்கு. இந்த பாருங்க இந்த எங்க ஆளுங்க அண்ணே, நம்ம அண்ணன் மைனுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கேன், ஆம்பளை பிள்ளைனே, சு சா சி சே கா, இதுல ஏதாவது பேர் வைங்க. இப்ப நான் புதிர் போட்டியில பங்கேற்றிருக்கிறேன். அவன்கிட்ட உனக்கு புரியுதா? இப்ப சரியா சொல்லிட்டேன்னா எனக்கு 10 மதிப்பெண். ஐயா ஜேம்ஸ் வசந்தன் சொல்வார்ல, தமிழ் சொல் வெல்லும் தமிழ் சொல்லணும் நடத்த. அது மாதிரி இவங்க என்னை பரிசு பேர் ஒரு நல்ல பேர் வைங்க, தமிழ் பேர் வைங்க. அது படிக்கும்போது எனக்கு எப்படி சீமா இன்னும் நீ ஒன்னாவை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணலவங்க, உன்னை தேர்ச்சி வர வைக்கல அப்படிதான் இன்னும் படுத்தான். அன்னைக்கெல்லாம் எங்க தாசு ஒரு பேர் எனக்கு என்னடா அவர் வச்சுட்டாருன்னு நான் என்ன பண்ணேன், இந்த தோசிக்கார போயிட்ட போய் பேர் கேட்காத, அவன் முதல் எடுத்து இதுல இருக்கணும்டா, அங்கேயே அந்த தலையை எடுத்து தூக்கிக்கிறேன். நல்ல பேரை வச்சுட்டு போடா வாட்சி இம்சையை கூட்டுறது. அதெல்லாம் மாத்திக்கிறங்க, அதெல்லாம் மாத்துங்க. ஒரு பேர் இயக்கத்தில் வரும்போது நீங்க ஒரு அங்கமா வரும்போது அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பின்னாடி வர்ற பிள்ளைகளை கத்துக் கொடுங்க. இதெல்லாம் கொடியை எப்படி பிடிக்கணும், முழக்கம் எப்படி போடணும், எப்படி பேரணியில நடக்கணும், அப்படியே கத்துக்குங்க. 24 மணி நேரம் படம் எடுத்துக்கிட்டு முடியாது. ஆளுகளை கூட்டி எப்படி கூட்டத்தில் எப்படி அனுபவங்க தெரியுமா? கூட்டத்துக்கு அண்ணன் வரேன்னா கூட்டத்துக்கு தான் நான் தயாராகி வருவேன். என் மூளை முழுக்க சிந்தனை முழுக்க கூட்ட மேடையில் தான் இருக்கும். நீங்க அங்க வந்து என்னை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல படம் எடுக்கணும். நீங்க ஒரு தன் படம்ங்கிறீங்க, ஒருத்தர் ஆரம்பிப்பாரு. இப்போ ஒரு நுட்பத்தை கையாளுறாங்க. ஒரு குழந்தை அனுப்புறது என்னால மறக்க முடியாதுல்ல, அப்புறம் அந்த தாய் அனுப்புறது மறக்க முடியாதுல்ல, அப்புறம் அவன் வந்து ஒருத்தர் ஆரம்பிச்சவன எல்லாரும் வந்து இப்பெல்லாம் படம் எடுக்கணும் அழுகுறாங்க. இந்த கேளுங்க, இது ரொம்ப நேரம் ஒரு பொண்ணு அழுதுட்டு ஏன் ஒரு போட்டோம் இது எதுமா அழுகுங்க, சரி வா எடுக்குங்க. நானும் உனக்கு தான் ஓட்டு போடுங்கம்மா, போடும்போது போடுமா, இப்ப அழாதம்மா அழுதுகிட்டே படம் எடுத்தா அசிங்கமா இருக்குமா, ஞாபகம் இருக்காங்க கோயம்புத்தூர் இல்லை. இப்போ ஒரு புது நுட்பத்தை கையாண்டுட்டாங்க. அழுதா அண்ணன் படம் எடுத்துவாரு. முன்னாடி எடுத்துருங்க, யாரும் முன்பாக இருக்கா அண்ணன் படம் எடுக்கிறவங்க கட்சிக்காரு வா, 1 மணி நேரம் எடுத்துருவோம், ஒரு பின்புலத்தை தேர்வு செஞ்சு எடுத்துருவோம். 5 கருவி வச்சு இருக்காரு. எவ்வளவு கற்றுக் கொடுக்குறது? 5 கருவி வச்சு இருக்கிறேன். 1 மாத்திக்க 5 இப்படி எடுக்கிறீங்கன்னா நான் எதை பார்க்கறது, இதை பார்க்கறதா இதை பார்க்கறேன். சங்கர் கூட அத்தனை கருவி வச்சு எடுக்க. இங்க பாரு, நான் இதைத்தான் பார்க்கணும். நான் இங்க நிற்கும் போது இந்த படத்துல இருந்து எடுக்கிறது, இந்த அப்படிலாம் எடுக்கக்கூடாது. அடிப்படை அறிவு. ஒரு கருவி நேரா பார்க்கணும். நான் இதை பார்க்கறதா இதை பார்க்கும்போது நீங்க எடுத்தீங்கன்னா நீ எங்கே எடுத்துக்கிட்டா நான் எங்கே பார்த்த மாதிரி இருக்கும். இங்க படம் இங்க பாக்குறாங்க, செய்யாத. இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு. தவிர்த்துக்க, முறைப்படுத்துங்க. காலையில உணவு இது, மதிய மணி ஒரு ஓய்வு, இத்தனை மணிக்கு போறோம், இங்க இருந்து கொடி ஏத்துறோம், இங்க கூட்டம் இப்படின்னு இருக்கணும். போகும்போது கொடி ஏத்துனா கொடி ஏத்துறதுன்னு ஒரு மனநிலை இருக்கு. அங்க போய் பேசி பாரு, 1 மணி நேரம் தெரியும். நேரம் நெருக்கடியில மூளை வேலை செய்யாது. நேரம் அதிகமா இருக்குன்னா மூளை மெதுவா எடிட் பண்ணி தரும், ஒவ்வொன்றா எடுத்து தரும். நேரம் என்ன திருப்பி படப்படம் திருப்பி விட்டு போய் உனக்கு என்ன கீழே உட்காந்துட்டு உன் பாட்டுக்கு இருப்ப, அங்க போய் நின்று பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் தவிர்த்துக்கிறது. மேடையில் இருக்கும்போது பல தடவை சொல்லிட்டேன், 2 பேர் என்னை பார்த்த மாதிரி இருந்துட்டேன். அதை விட்டுட்டு எங்க இருக்கிறது, ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னா இப்படி தேடணும், அவரை கூப்பிடு. இதெல்லாம் தான் ஒழுங்கினங்கள். அண்ணன் எப்படி இருக்கும் கேட்டுக்க, எல்டிடி இயக்க தோழர்கள்ட்ட கேட்டு எப்படி இருக்கும். பேசுறதே கிடையாது. அப்படி பார்த்தாருன்னா வரும். அங்கிருந்து என்னென்ன இங்கதான் வந்து கிட்ட வந்து குனிஞ்சு கேட்பான். இப்போ ஒன்றும் இல்லை, கடாவி எனக்கு பயிற்சி கொடுக்குறாருங்க, கடாவி பயிற்சி கொடுக்குறாரு, சுட்டு பயிற்சி எடுத்து கொடுக்கணும். எனக்கு சரியா வரலைங்க, அதை அந்த விசையை வந்து இப்படி அழுத்திடுவேன். அழுத்தும் போது தலை கவுந்துக்கிறது. அது நெஞ்சில் அடிக்கும் போது அங்கே 10
அது கீழே 9, 8, 7. எனக்கு 6, 7க்கு மேல போக மாட்டேங்குது. அந்த விசையை அழுத்துறதுனால தலை வந்துட்டு இந்த தொப்புளுக்குள்ளேயே அடிக்குது, நெஞ்சுக்கு போக மாட்டேங்குது. எங்க அண்ணன் அங்க இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனை அவருக்குன்னு கேட்கிறப்ப, இவ்வளவு சத்தமாலாம் எங்க அண்ணன் பேச மாட்டாங்க. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கடை அண்ணா அவர் விஜய் படம் அமுக்கிறாருண்ணா, அண்ணன் அமுக்கிறாங்க, அதனால தலை வந்துருக்குது அப்படித்தானே சொன்னோம். இங்க இருந்து நடந்து இங்கதான் உட்காந்துட்டு நடந்து கிட்ட போய் அழிக்கிறாங்க. ஓ, இதுதான் பிரச்சனையா? அங்க சினிமால நல்லா என்கவுண்டர் பண்றாரு, இங்க என்ன பிரச்சனைன்னு வராதுங்க. அதுதான் மற்ற இயக்குநர்களுக்கு எங்க அப்பா பால்மேந்திரா, ஐயா மகேந்திரனுக்கு இருக்கு வித்தியாசத்தை சொல்றாங்க. இப்ப ஒருத்தர் தப்புட்டாருன்னா, ஹே எத்தனை பேர் சொல்லணும், வாயா இந்த பக்கம், வாயா இடத்துக்கு போயா, நில்லு பேச பசங்க. இது இது எங்க அப்பா பால்மேந்திரன். இப்ப மேல இருக்கு விசையில நிக்கிறாரு கிரேன்ல, அங்க சொல்றாரு தப்பு நடந்துச்சு, அங்க இருந்து திருத்தம் சொல்றது இல்ல, 2வது கீழே கீழே இறக்கி போய் கிட்ட போய் அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு பக்கத்துல இருக்க நடிகை கேட்கறது. சொல்லிட்டு மேல போய் கேமரா, அவர் தானே கேமரா எடுத்து மறுபடியும் நடந்து போய் இது 5 முறைனாலும் அதான் சொல்லுவோம். அவன் தான் நாகரிகம் அடைந்த மனிதன். இங்க நின்றுட்டு ஏய் தம்பி அவரை கூப்பிடப்புனா, ஏய் பையராஜ கூப்பிடு, ஏய் பையராஜ பாரு, அது போய் இவனே குடிச்சு வந்துடலாம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, நாய் ஏவனினா நாய் வாழை ஏவும்னு. அது எப்ப கத்துக்கிறது? எப்ப இதெல்லாம் சரி செய்றீங்க? இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஆகுமா? பொது மேடையில ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற நாகமலர் உறவுகள் இருக்கையில் வந்து அமருமாறு என்ன இந்த கரகாட்டமா நடக்குது? ஊர்ல தான் கோயில் திருவிழாவுக்கு அறிவிப்பாங்க. மொய் எழுதுகிறவர்கள் இந்த பந்தல் வாசலே வாழ மரத்துக்கு அடியிலே மொய் மேசை இருக்கிறது, அங்கே எழுதி விட்டு விருந்தை சாப்பிட்டு விட்டு மொய் எழுதி விட்டு செல்லுமாறு. இதாது அவன் உட்காருவான். நீ என்ன பிஜேபி திமுகவாயே, கையில காலில் வந்து உட்கார சொல்லப்பாயே, மேடையில உட்கார சொல்லப்பா, அவன் உட்காருவான். நீ பாட்டுக்கு மேலே உன் வேலையை செய்ய அவன் உட்காருவான். அதெல்லாம் அறிவிக்க கூடாது, அதெல்லாம் பெருத்தானா கிடையாது. பாக்குற உயிரே போக முடியாது அவன் வாங்கலே, அந்த ஒளிவா இங்க பறிங்கடாது என்னத்தையாவது பேசுறது. அது பேசிவிட்டு சென்ற அண்ணன் ராவணன் அவர்களுக்கு நன்றிகள் பல கேட்டார். அவரு ஐயா பாரதி செல்வன் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு நன்றியில முடிக்கூடாது. அவனுக்கு அடுத்து வருகிறவர்கள் 2 நிமிடத்திற்கு மிகாமல் பேசிவிட்டு நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக பேசி இவன் 2 நிமிஷம் பேசுகிறான், இதை 2 நிமிஷம் பேசுவோம். இந்த ஒழுங்கீனங்கள் உங்கள் வாழ்நாளில் இனி நாம் தமிழர் கட்சியில் தமிழ்நாட்டில் எந்த ஓரத்திலும் இருக்கக்கூடாது. அங்க புத்தா வந்தான் கற்பிச்சுதான் செய்யாத தம்பி வந்து காலையில தலை காட்டிட்டு போயிட்டாருன்னு எனக்கு வந்துடும். நீ அட்டெண்டன்ஸ் போட்டு எஸ்கேப் ஆக முடியாது தம்பி. இது காலேஜ்ல கட்டடிச்சு போறதுக்கு நான் கவனிச்சுட்டே இருப்பேன். அதுல அயராது முழு ஈடுபாட்டோடு வேட்பாளர்களோடு நின்று வாக்கு சேகரித்து உழைக்கிறவனே ஆகச் சிறந்த வீரனாக கருதி அவனுக்குத்தான் கட்சியிலே மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, தொகுதி பொறுப்பு தரணும். அதை சின்னவனா இருக்கான், பெரியவனா இருக்கான், நேர்த்தி சேர்ந்தவனா இருக்கான், காலையிலே வந்து உறுப்பினர் அதை பத்தி கவலைப்படல. அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யணும். இது எப்படி சீமானுக்கு தெரியும்? நீ வேலை செய்ய தெரிந்தாலே பாட்டேன் தம்பி. நான் டக்குன்னு எடுத்து போடுவேன். தம்பி நீ தானே அட்டெண்டன்ஸ் போட்டு போனாலும் ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் வரல, நானே கேட்பேன். தப்பிக்கவே முடியாது. டெங்கா நிலவேம்பு குடி, கொரோனாவா கலசர குடிநீர் குடி, மஞ்சக்கா மலையா கீழா நிலைய ஆட்டுப்பால்ல கலந்து குடி. கண்டுபிடிச்ச வேண்டா அவன் யாரா? இந்த வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி மருந்து எவன் அவன்? அவன் எந்த காலத்துல பிறந்தாண்டா? அவனோட சொந்தம் என்னடா? அப்ப 1000 பேரை கொண்டுதான். இதுக்கு இந்த வேறு, இது கீழா நெல்லி வேறு, நாகதெல்லி வேறு, நாகதெல்லி வேற வச்சா நாகப்பாம்பு கடிச்சுதுன்னா அது மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்பவும் காடுகள்ல மலைகள்ல மூலிகை இருக்கு, செடி இருக்கு, சாப்பிடு. எது சாப்பிடலாம், எது சமைச்சு சாப்பிடலாம், எதோட எதை சேர்க்கணும், எதுக்கு சீரகம் போடணும், எதுக்கு வெந்தயம் போடணும், எதுக்கு வெங்காயம் போடணும், கண்டுபிடிக்கா பார்ப்போம். எதை சாப்பிட்டா நீ செத்து போவ, எது நஞ்சு, எது நஞ்சை முறிக்கும், கண்டுபிடி. அப்ப பாரு உன்னுடைய தொன்மம் தெரிஞ்சிடும். உன் முன்னவர்கள் எவ்வளவு காலத்துக்கு மூத்தவர்கள் என்பது உனக்கு தெரியும். குடிவாரி கணக்கெடுப்பு எடுன்ற நம்ம வலியுறுத்துறோம். மற்றவர்கள் அதை கவனிக்க மாட்டாங்க. போனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, பிள்ளைமாருக்கு சிக்கடா இருக்கா, உடையா இருக்கா, முத்திரை இருக்கா, அதுக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம கொடுத்தாங்க. அதுலயே குறவர் இல்ல, குயவர் இல்ல, வண்ணார் இல்ல, ஆதி தமிழ் குடிகள் முடிதிருக்கிற மருத்துவர் குலம் இல்ல, அவங்களுக்கு கொடுக்க முடியல. அப்ப 216 2026 சரி பண்ணும். ஆனா இப்ப இதான் முடியுது. அண்ணன் யாருக்கோ சீட்டு யாருக்கும் கொடுக்கலப்பா, உன் அக்கா உன் தங்கச்சி தான் கொடுக்குது, உன் அண்ணன் மாமச்சின்னு தான் கொடுக்குது. எவனுக்கு இல்ல. நான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆப்பிரிக்கால வந்து கொண்டு வந்து இறக்கல. என்ன வேணும்? பொறுப்பு கொடுத்தா தான் வேலை செய்யணும். கொடுத்த போது என் கையில உலகத்துல ஒரு எளிய தத்துவம் தான்டா. ஓடி வெற்றி கோட்டை தொட்டவனுக்கு தான்டா பரிசு அளிச்சுக்கான். எனக்கு பரிசு அறிவிங்க அப்பதான் ஓடுவனா தூக்கி போட்டு நீச்சு விட்டுருக்கான். நீ வேலை செய். நான் முத இயக்கம் தொடங்கும்போது எல்லாரும் வந்துட்டீங்களா? எத்தனை பேர் வந்துட்டீங்களா? சரி, நீ முத தேர்தலில் நின்ன 2016 இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டானா? இல்ல, 4.5 லட்சம் பேர் தான் போட்டுருந்தான். அடுத்து 17 லட்சம் போட்டான். அப்புறம் 31 லட்சம் 32 லட்சம் பேர் போட்டான். இனி 62 லட்சம் பேர் போடுவான். அப்புறம் 1,20,20,000 பேர் போடுவான். அப்படிதான் வரும்.
தம்பி ஒண்ணு ஒன்னாதான் 100, ஒரே நேரத்துல 100 இல்ல. 1 2 3 4 5 6 அப்படித்தானே? இது 9 9 6 2 அப்படின்னு எண்களை சொல்லுங்களேன். படிக்கல ஒரு ஒன்னு ஒன்னா சொல்லிட்டீங்க. அதனால 99 62 அப்படி சொல்லணும். சரி, நான் 99 சொல்லிட்டேன். 99 எழுது. எப்படி எழுதுவேன்? 9 9 தான் எழுதுவேன். அப்படிதான் எழுதுவேன். 9 9 இல்ல, ஒரே நேரத்துல 2 9 எழுது. இப்ப நீ படிச்சோனா நான் படிச்சோனா? டே 9 9னா 9 எழுது. அப்புறம் 9 மறுபடியும் 9ன்னு சொல்லுவோம் நாங்க. மும்முறை 8னா தெரிய மாட்டேங்குது. என்னது 3 முறை 8 போடுங்க. 8 8 8. இல்லைன்னா எப்படி சொன்னா அவனுக்கு எளிதா புரிய வைக்கணும்னா 888 எழுதுறா பாப்போம். 888 எழுதுறா. இது ஒரு கூட்டம். நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறது, இதெல்லாம் கூட. இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சினா கட்சி விட்டு போயிட்டே இருக்கு. அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலை. அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலை. அதுக்கு எதிராக தொடங்கப்படலை. அப்படி வரல. இது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம். பேசவே கூடாது. அவர்கள் விமர்சிக்கிறார், அதான் அதை விட்டுங்க. அவர்கள் விமர்ச தாங்கிக்க. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது.